சுத்தி பார்க்க போறே சுத்தி பார்க்க போறே சுத்தி பார்க்க போறே. அடுத்த லைன் தெரியும் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. முடியல ஒன்னும் குடி போல மொத்த இடமே நான் அப்படி டயர்ட் ஆயிட்டேன். சபா எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சே. பாத்துக்கோங்க, இதுகளோட நான் இன்னைக்கு பூரா பயணிக்கணும். உண்மையை சொன்னா சஃபா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதுருக்கா வேற. என்னடா கருமம், இதெல்லாம் நான் எடுத்துட்டு உள்ள போய் நான் எதுக்கு நான் வந்தேன், இதுகளை சுத்தி பார்க்க கூட்டியதுனால நான் தூக்கிட்டு போக வந்தேன் தெரியலையே. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் நடக்கவே முடியலையே. ஆனா வாங்க நடக்க. சரிடா உண்மையிலே நடக்க முடியலடா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஏய் வாவ், ஏய் வேற லெவல்ரா. அடே டேய் என்னடா அப்படி விழுந்தெந்திரிக்கிற இடத்துக்காக கூட்டியது? குளிருதுடா. மாணிக்கண்ணே, அந்த ஏசி 2 பாயிண்ட் கூட்டுங்க. எங்க அம்மா பாடுறா, பனிக்கரடி பக்கத்துல ஒரு பனி மாதிரி உட்காந்துருக்காங்கடா எங்க அம்மா. மச்சான் உங்க அம்மாவை பார்த்துட்டேன், உங்க அம்மாவை பார்த்துட்டேன், உங்க அம்மாவை பார்த்துட்டேன். பார்த்துட்டு நீ பாத்தீங்கன்னா எவனும் நம்புவானா. ஆக்சுவலி இது ஓகே. இது யாரு, நீங்களா? அதுல நானும் உட்காந்து விளையாடுவேன். வாடா டேய், அதான் உட்காரலாம். நடக்க வேண்டியதானே. அதாவது மெட்ரோ சுத்தி காட்டுற ஒரு கேரக்டர் தந்துச்சுல. என்ன பண்றீங்க, எப்படி இருக்கு இந்த இடம்? என்னமா கீழே விழுந்து வந்திருக்கீங்க? ஏய் குளிர் தாங்க முடியல. ஓ சாரி, நான் உட்காந்துக்கிட்டா கொஞ்ச நேரம். டேய் நல்லா இருக்கா? அங்க போலாம், அங்க வரீங்களா? ஏறி கலைய முடியாது. டேய் தகப்பா, இங்கடா குளிரலடா. அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? ஐயா குளிர்ல ஒண்ணுக்கு வர்றதுக்கு. ஏதோ மேல
போய் ரைடு இருக்குங்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் எங்க அம்மாக்கா மூக்கு தள்ளி மூஞ்சி தள்ளி வாய் தள்ளி நிக்கிறாங்க. ஏதாவது ஒரு அங்க வருதுங்க வீட்டுக்கார அட 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 பஸ் மெக்கானிக்ங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்றான். நானும் போய் ஒன்று எடுத்துட்டு வரேன். நீ விளையாடு, அவன் வரேன். வெயிட்டா இருக்கு. ஏடா பழனி படிக்கட்ட மாதிரியே இருக்கு. சரி வாங்க போவோம். அங்க வாரிய முருசன் டயரை பாதிலே போட்டான் வேற. ஐயோ, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நான் நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. என்னங்க வந்துட்டேன். வாழ்க்கை பாரத்தை சுமக்கும் கணவன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆக்சுவலா நல்லா இருக்கு. இப்படியே ஒரு வாழ்க்கை பூரா எங்களை இழுத்துட்டு போனா நல்லா இருக்கும். டேய் டைம் முடிஞ்சு லைட்டா ஊத்தி நம்மள வெளில போக சொல்றாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏய் வாடா 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 ஓடிடலாம்டா வாடா. ஆக்சுவலா முடியல. என்னாச்சு? என்ன ஒரு கேள்வி கேட்கிற பாரு. உள்ள வச்சு என்னை கொல்ல பார்த்துட்டு கேள்வி கேட்கறான். நீலாம் ஹாஸ்டல்ல போயிட்டு வந்து வெளியில சொல்லாத. தேங்க்யூடா. ஆக்சுவலா முடியல இதுக்கு மேலலாம். இதுக்கு மேல மட்டும் நான் உள்ள இருந்திருந்தேன், நீ ஆசைப்பட்டது நடந்திருக்கும். உனக்கு 2வது கல்யாணம். இந்த லட்சணத்துல கல்யாணம் எங்கல பண்றது? காலி பண்ணிருப்பான் உள்ள. உண்மையிலேயே வந்து ஹாப்பியா இருந்தது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால இப்போ எங்க போறோம் அப்படின்னா, மனுஷன் வாழ்றது எதுக்கு? எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். அதுதான் போறோம். அம்மா அம்மா சி வாங்க, நான் தான் கூட்டி போனேன் உங்களை. சாப்பாடு போமாடா. எனக்கு மட்டன் ஆந்திரியா? ஐயோ அக்கா எனக்கு வந்துட்டு ஒரு ஏசி ஒண்ணுக்கா. என்னப்பா சபா இப்பவே கண்ணை கட்டுது. இருங்கடா, ஒரு ரசம் சோறு தயிர் சோறு ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்ப கோயிலுக்கே போலாமே. கோயிலுக்கா? ஓ காசு வேற இல்லடா, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஏய் பை 2 கெட் 1ண்டா. அப்ப 2 பேருக்கு சோறு வாங்கினா 3 நாளைக்கு ஃப்ரீயா? எல்லாமே இருக்கா? ஆமா இறங்க எல்லாம் இருக்காண்டா. சோறு 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 வாங்க ஓடலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அக்கா மாஸ் என்ட்ரி குடிப்பீங்க பார்த்தா. ஏண்டா லூஸ் மாதிரி பசியில வந்து நின்னுட்டு இருக்கேன். மாஸ் என்ட்ரி நிட்டு பசிக்குதுடா, பசிக்குதுடா அந்த தோடா. ஓடாத டீசெண்டாப்ப காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டாப்ப காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா நான் கை கழுவலாமா? நான் கை கழுவலாமா? கர்ம கர்மா. என் வாயில உட்காந்துடேன். பசியில இருக்கேன். ஆமாடா.
அக்கா இது வந்து இப்போ இது அரை மணி நேரம் கழிச்சு, இது அரை மணி நேரம் கழிச்சு. இதெல்லாம் நான் படிச்சு சொல்றதுக்கே 45 வருஷம் ஆகும். பாரு நான் படம் பார்த்து ஆர்டர் பண்றவன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஹலோ இருக்கட்டும்பா. எங்க காசு வச்சிருக்கீங்க? அந்த கார்டுல 10 காசு இருக்காது. இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் பேலன்ஸ் வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? முருகா என்ன பண்ணுறது, என்ன ஆரம்பிக்கிறது, எதில் முடிக்கிறதுன்னு எதுவுமே தெரியல. ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவில் வந்து திஸ் ஃபுட் வெரி ஃபேமஸ். திஸ் ஃபுட் பேர் தெரியாது. சபா திஸ் ஃபுட் அமெரிக்காவில் ஃபேமஸ். லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தாய்லாந்து, ஆல் கண்ட்ரீஸ் டிவியில் பார்த்துருக்கேன். ஹாய் பேரே. நல்ல வேலை எகிரி வந்து மூஞ்சில குத்தாம இருந்தானே. ஹேய் பேரே. என்ன பார்க்குறீங்க? படம் பார்க்குறேன் தெரியாது. மச்சான். அப்படி போய் தான் மச்சான் பாருங்க. கிரீன் சலட். சலட் இல்லை சாலட். சொல்லு. அக்கா சேலட்னா அதுக்கா? சாலட்னா தெரியாதா? அதான்டா ப்ரெட்டு 2 பக்கம் வச்சு நடுவில் வந்து சாலட்னா நம்ம பாசையில் சொல்லுனாக்கா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு. இல்லை நம்ம பாசைனா புரியல. என்ன பாசை அது? நம்ம ஊர் பாசையில் சொல்லுங்க. எல்லா ஊர்லேயும் வெங்காயத்துக்கு வெங்காயம் தான்டா பேர். அதுதான் இவன் இந்த வீடியோவில் ஏதோ 2 வார்த்தை பேசணுங்கிறதுக்காக 2 வார்த்தையை சேர்த்துக்கிறான். வேற ஒன்றும் கிடையாது மக்களே. நான் தனியாக பேசினா பார்த்து தொலைக்க மாட்டேங்கிறீங்க. இவனோட பேசினா தான் பார்க்குறீங்க. முகத்துக்கு அவ்வளவு ஒரு ஆசை. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே. நான் அனாமத்தா பேசினா 50,000 தாண்ட மாட்டேங்குது. இவனோட வந்து 6 லட்சம் வருது. என் தேவதை தூங்குதுமா, என் தேவதை தூங்குதுமா. பக்கத்தில் ஏதாவது கோவில் திருவிழா நடந்துச்சுன்னா அழகாக போய் சாப்பிட்ருப்போம். குடும்பத்தோட செலவே இல்லை. எதுவும் நடக்குது. ஷோவும் இல்லை, திருவிழாவும் இல்லை, எங்களுக்கும் ஷோவும் இல்லை. இல்லை இருங்க, நான் தான் வந்தீங்களா வேலையை பார்க்க. நான் இப்போ எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். 4 தயிர் சாதம், 2 ரச சாதம், 2 ஆம்லேட். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி நான் ஆர்டர் பண்ணுறேன். நமக்கு ஆனால் பிரியாணி வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் அது நம்ம வீட்டில் தான் நான் பிரியாணி எப்போ நிறைய பேர் கேட்பேன். நான் வெளியில் போனால் என்ன சாப்பிடுவேன்னா மீன் தான் விரும்பி சாப்பிடுவேன். நான் எங்கேயாவது உங்களை பார்த்தேன்னா உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு மீன் மட்டும் செஞ்சு கொடுங்க, அது போதும். மீனை தவிர வேறு எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். பட்டு பிரியாணியெல்லாம் வந்து வீட்டில் தான் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், எங்கேயாவது தயிர் சோறு கிடச்சா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கைவிட்டக்கூடாது. எங்கள் அம்மாவை இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து வெரைட்டியாக எப்படி அதை கொடுத்துட்டு 2 மணி நேரம் வச்சுருவாங்க. வரீங்களா பிரதர்? நோ பேரட் பிரதர். ஹலோ. தயிர் சாதம் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு பாப்பாவுக்கு ஒரு பார்சலாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸில் ஸ்பூனோட கொடுத்துட்டீங்கன்னா பெட்டர். இது போதுமா? என்ன போதுமா? நீ வேற அவன் பாட்டை எழுதிட்டு போயிருக்கான். எவ்வளவு பெரிய லிஸ்ட் தெரியுமா? இந்த மாதிரி என் ரோஜா வேற முடிச்சிருச்சு. அப்பாடா அப்பாடா. அப்புறம் கொஞ்சம் மிச்சப்பட்டுச்சு. நாய்க்கு வைக்கிறது தான் எனக்கு வச்சுட்டு இருக்கிய மிச்ச மீதியை பூரா. எனக்கு வந்து இப்போ நான் டயட்டில் இருக்கேன். டயட்டில் இருக்கேன்னு சொன்னால் இதை மட்டும் காட்டணும், ஃபுல்லாக காட்டக்கூடாது. அதெல்லாம் அவன் இதுன்னு அதுனா கேமராவில் இருக்கிறதுனால எப்படி ஆஃப் பண்ணி பாரு. பொண்ணுங்களை பார்த்தியா மச்சான், வெளியே வந்தாதான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன்றாளுங்க. மீன் வந்தாச்சு. உங்க மேல பாசம்க்கா. ஏப்ரல் ஃபூல். அந்த மீன் தாண்டா இருந்துச்சு, நிஜமாவே சொல். சப்பா நான் யாருமா? நான் யாரு? நான் மாமா இல்லடி, நான் பொம்பளை. நான் யாரு? அத்தை அங்க இருக்கு. நான் யாரு? A few minutes later. சப்பா நான் யாரு?
நான் யாரு? அழகுமா 3/4 மணி நேரம் கழிச்சு போராடி நான் அம்மான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நல்ல அன்பு தம்பிகள் 2 ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. டேய் ஐஸ்கிரீம் வாங்கவா, சஃபா கையில் பாரு. 2 ஐஸ்கிரீமை ஃப்ரீயாக வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதனால நல்லா சூப்பராக சர்வ் பண்ணாங்க அன்பு தம்பிகள். அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் ஜாலியாக பாய் தங்கம் வெயிட் பண்ணலாம். பாய். அப்புறம் என் புருஷனை காணோம், உள்ளே போயிருப்பாரு. வீட்டில் உள்ள சமைக்கிறது லேடியாக இருந்தால் அவங்களும் ஒரு சேஃபாக இருப்பாங்க. அந்த வருஷம் கொஞ்சம் இடுப்புகின்ற பழக்கம். அப்புறம் வேணாம் வா போயிடலாம். விடுதலை சூரியன் வந்து பெட்டக்ஸில் அடிச்சிருக்கு. அப்படியே லவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியா பூரா. ஆசையா இருக்கு நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டணும், ஜாலியா இருக்கும். அப்படியே கடலுக்குள்ள போய இது உன் பிளான் தானே? சி ஒரு ஆசையா கட்டுக்கடா முதல்ல வீட்டை. பொக்கலைனா எனக்கு வீடே வேணாண்டா. நான் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தேன்டா. வழியா பர்ஸ்ல 10 காசு இல்லாம காலி பண்ணி குடியாண்டாச்சு. இனிமே ஊர்ல இருந்து சென்னைக்கு வரணும், அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நிஜமாவே இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்காக வந்தாங்க பாவம் எல்லாருமே என்ன பார்க்குறதுக்காக. எங்கள் அம்மாலாம் சென்னை வந்து வர்றதே ரொம்ப கஷ்டம். பட் நான் ஊருக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்தாங்க. பாப்பா மச்சான் தம்பிக்குட்டி எல்லாம் வந்து பயங்கர ஹாப்பி ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி ஏதோ எங்களால் முடிஞ்சது குட்டியாக அப்படி ஜாலியான வீடியோஸ்லாம் போட்டேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எங்கே வெளியில் போனாலும் ஃபேமிலியோட போங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அண்ட் மறக்காமல் நிறைய பேர் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. கருப்பு ரோஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் இருக்க கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.